இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க கால் பாதை எரிச்சல், கால் மரத்து போறது பத்தி நிறைய சுகர் பேஷண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கால் பாதை எரிச்சல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கு பேர் தான் டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுவாங்க. சரியா? இது எந்த சுகர் பேஷண்ட்டுக்கு வரும்னு தான் கேள்வி. இது எந்த சுகர் பேஷண்ட்டுக்கு வரும் அப்படின்னா, எந்தெந்த சுகர் பேஷண்ட் பேலன்ஸ்டு டயட்டை கடைபிடிக்கலையோ, திரும்ப சொல்கிறேன், எந்தெந்த சுகர் பேஷண்ட்டு பேலன்ஸ்டு டயட்டை கடைபிடிக்கலையோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கால் பாதை எரிச்சல், கால் மரத்து போகிறது, காலுக்கு பாதத்தில் குத்துப்பட்டால் குத்து தெரியாதது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் கஷ்டப்படுவாங்க. அது ஏன்னு சொல்லி தர போகிறோம். ஏன்னா பேலன்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணலைன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகாது, சரியாகாது. இது சரியாகலைன்னு பார்த்தீங்க சரியாகலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நரம்பில் இது சார்பிட்டால் ஒரு இது உண்டு தெரியும். இது என்ன பண்ணும் அப்படின்னா நரம்புகளுக்கு ரொம்ப 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 ஆபத்து. அப்போ என்ன பண்ணும்? கால் பாதை எரிச்சல், கால் மரத்து போகிறது, எழுதி வச்சுக்கிடுங்க. சார்பிட்டால் ரொம்ப ஆபத்தானது. ஸோ உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டு ஃபாலோ பண்ணினா மட்டும்தான், திரும்ப சொல்கிறேன், பேலன்ஸ்டு டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த கால் பாதை எரிச்சல் பிரச்சனை. நீங்கள் மருத்துவத்தில் உள்ள எந்த புத்தகத்தாலும் படித்து பாருங்கள். சுகர் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், சுகர் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க பார்ப்போமே. பேலன்ஸ் டயட் மட்டும்தான், பேலன்ஸ் டயட் தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். ரெண்டாவது உடல் உழைப்பு, அடுத்தது நல்ல தூக்கம், கடைசி தான் என்னது? இது ரெண்டும், மாத்திரையும் இன்சுலினும். நீங்கள் பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணலைன்னா இந்த சார்பிட்டால் பிரச்சனை சரியாகாது. மாத்திரை போட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். இது ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. சார்பிட்டால் உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. சரியா? மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகே.